ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது சோன். இன்றைக்கும் அவனை பற்றி தான் சார் நியூஸு. இது ஏதோ மர்டர் கேஸ் போல் இருக்குது. இது நமக்கு மட்டும் தான் தெரியும் இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரே ஆள் தான். நம்மளை விட இந்த மீடியாக்காரங்க நல்லா தான் சார் விசாரிக்கிறாங்க கேஸை. அப்போது உங்களை தூக்கிட்டு அவங்கள வேலைக்கு வச்சிக்கலாமா? சார் அது இல்லை சார், ஒரு மனநல பாதிக்கப்பட்டு தொடர்ந்து கொலையாக பண்ணிகிட்டு இருக்கான் சார். அவன் மர்டர் பண்ணதுலேருந்து ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குதா சார். அப்படி எப்படி சார் நம்ம பிடிக்கிறது? ஆனால் சார் அவனை பற்றி ஒரு க்ளூ கிடைச்சா போதும் சார். டிபார்ட்மெண்ட்டில் யாருமே தேவை சார். நான் ஒருத்தருக்கு சொல்லுவேன் சார். அப்படியா? உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன் பாருங்கள். யார் சார் இது? நீங்கள் தானே கேட்டீங்க அவனை பற்றி ஏதோ குழு கிடைக்குமான்னு. இது அவனோட ஃபோட்டோ பாருங்கள். இவன் தான்? எப்படி? அவன் தான். முடியுமா முடியாதா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை மீடியாவுக்கு அனுப்பிச்சு பப்ளிக் அலர்ட் பண்ண. அப்படி பண்ணால் அவன் அலர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறீங்க அதானே? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒரு குழு கிடைச்சா போதுன்னு சொன்னேன். போனால் சார் ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஃபோட்டோவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு க்ரைம் லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்கா செக் பண்ணி பார்க்கலாமா? உங்களை கூப்பிட்டு பக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கு 4 மணி நேரம் ஆச்சுல்ல, அந்த கேப்பில் இந்த வேலை முடிச்சிட்டேன். அவனை பற்றி எதுனா தெரிஞ்சுதா? அவன் பேர் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. சே இதை விடுங்க சார். இது ஒரு க்ளூ கிடச்சிதுன்னா ஈஸியாக பிடிச்சிருவேன் சார். போட்டோவே கொடுத்துட்டேன். இன்னொரு குழுவா? ஜஸ்ட் ஒன் க்ளூ. ஐயோ, என்ன சொன்னீங்க? ஒரு குழு? ஏ விஜய், நான் ஒரு 3 குழு தரேன், கண்டுபிடிப்பீங்களா? ஒரு க்ளூ கொடுங்க சார். ஸ்டேஷன் வாசப்பள்ளி நிற்க. அவனை ஏன் நிற்க வைக்கிறீங்க? கான்ஸ்டபிள் பண்ணி தான் நிற்பானே கன்னோட. கண்ணோட. சரி, நான் சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் அடுத்தது எப்போ கொலை பண்ண போகிறான், யாரை கொலை பண்ண போகிறான், எங்கே கொலை பண்ண போகிறான், அந்த நியூஸ் மட்டும் தெரிஞ்சேன்னா நீங்கள் அவனுக்கு பிடிச்சிடுங்களா? அப்புறம் என்ன சார், இதில் ஏன்னா ஒன்று கிடச்சிருந்தா கூட ஈஸியாக தூக்கிடலாம் சார். ரேவதி, இன்றைக்கி நைட்டு 12:50 நம்பர் 5 டாக்டர் அம்பேத்கர் தெரு, அன்னை அஞ்சுக நகர், அம்பத்தூர், சென்னை 53, 2nd ஃப்ளோர். சார் இப்போ சொல்லுங்கள், அவனை பிடிக்க முடியுமா முடியாதா? யாரை கொலை பண்ண போகிறான், எப்போ கொலை பண்ண போகிறான், எங்கே கொலை பண்ண போகிறான், அதை தவிர்த்து ஃபோட்டோ வேறு ஈஸியாக பிடிச்சி. இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக போய் ஏன்னு தெரியாது. எதுவுமே கிடைக்காததுக்கு இதை வச்சு ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்ன சார், ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாத தேடலாம் சார். எங்கே கொலை நடக்க போகுதுன்னு சொன்னோம்? ஏதோ ஒரு ஊர், அம்பத்தூர், சென்னை. கேஸுக்கோசம் சென்னை வந்திருக்கோம். லோக்கல் டேஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு திறமையான கான்ஸ்டபிளை கேட்டிருக்கோம். அவருங்க நம்ம கேஸ் விஷயமாக தான் வெளியில் ஃபோனில் பேசினிருக்காரு. சரி, அவெல்லாம் விட இப்போ என்ன பண்ணுற? எதுக்கும் உள்ளே போய் செக் பண்ணி பாரு. ஓகே சார். ஃபோனு கையில் இருக்காமா? இருக்குங்க சார், பட் இப்போ தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. சார்ஜ் போடுமா ஃபஸ்ட்டு? ஓகே சார். பெட்ரூம் எது? இங்கே தான் சார் இருக்கு. 2nd ஃப்ளோரு. பால்கனி தான் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். என்ன பயப்படுறீங்களா? வேறு எப்படி சார் இருக்கும்? யாரோ ஒருத்தனை கொலை பண்ண வரான்னு சொல்கிறீங்க, எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? கொலை பண்ண போகிறோன்னு சொன்னோம், அப்படி விட்டுருமா? போலீஸ் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்கள் உயிர் கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவோம். சரி, பார்ப்பலாம். ஏன் சார், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அலர்ட் பண்ணியாச்சுல சார். அப்புறம் ஏன் தம்பி இங்கே உட்காரக்கூடாது? கிளம்பு. விடிய சும்மா தானே உட்காந்துருக்கான். வாயாப்பலாம்.
விஜய், வீடெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணியாச்சு. அம்மா. சார் டீ சாப்பிட்றீங்களா சார்? ஆ, ஏன் காசில் வாங்கி தரேன் சார். விஜய், நம்ம எதுக்கு வந்துருக்கு தெரியுமா? சார் யாரை கொலை பண்ண போகிறான், எங்கே கொலை பண்ண போகிறான், எப்போ கொலை பண்ண போகிறான் நமக்கு தெரியும் சார். கொலைகாரன் வரப்போகிறான் நமக்கு தெரியும் சார். வந்தால் பிடிக்க போகிறோம். ஏன் சார் டென்ஷன்? ஓ, நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஏ விஜய், அந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தான்னு தெரியுமா உனக்கு? அதுதான் சார் நான் திருச்சிருந்து கேட்டுகிட்டே வரேன். நீங்கள் தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார். சரி விடுங்க, கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான். நீங்களே அவனுக்கு பார்ப்பீங்க. அப்போது கொலைகாரர்கிட்ட தான் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்களா? ம், வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுற வர சொல்லியிருக்கான். ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய், நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் போய், அதனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் கொடுத்த ஆல் இன்ஃபர்மேஷனும் உண்மை தான். யார் கொலை பண்ண போகிறேன், எப்போ கொலை பண்ண போகிறேன், எங்கே கொலை பண்ண போகிறேன், அப்புறம் என் ஃபோட்டோ, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் போய். முடிஞ்சால் அதையாவது கண்டுபிடி. கேப் வந்துருச்சு, மற்றதில் நேரில் பேசிக்கலாம். ஏய், ஃபஸ்ட்டு இங்கே வாடாங்க. ஃபோனில் கேப் புக் பண்ணலாம்ல. அது ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர் நமக்கு தெரிஞ்சவர் தான். எதுக்கோ தேவைப்படுன்னு இந்த அட்ரஸை நான் ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சுருந்தேன். குட். ஆமாம், வரவன் கேப் புக் பண்ணி ஜம்முன்னு வந்து இறங்க போகிறான் இல்லை? போயா? இல்லை சார், இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற அதே அட்ரஸுக்கு தான் ஒருத்தர் கேப் புக் பண்ணியிருந்தாங்க. எந்த ஆப்பு? ஏதோ ஒரு ஓலா சார். அந்த டிரைவரோட நம்பர் இருக்கா? சார், ஹலோ, எங்கே தான் சார் இருக்கீங்க? ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது. நான் உங்களை பார்த்துட்டேன், கை காட்டுறேன் பாருங்கள். ஆ, ஹலோ. ஹலோ, டிரைவர் பையனியா? ஆமாம், நீங்கள்? நான் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இப்போ யாராவது கேப் புக் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார், அம்பத்தூர் கிட்ட புக் பண்ணியிருக்காரு. கிட்ட தான் நிற்கிறாரு. இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. நீ பிக்கப் பண்ண போகிற ஆள் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு கொலைகாரன். சார், என்ன சார் சொல்கிறீங்க? இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணியிருந்தா நான் அவனை வண்டியில் ஏற்றிருப்பேன் சார். இப்போ நீ தான் அவனை கூட்டின்னு வர போகிற. சார், இதுக்கு சார் நான் ஏன் சார் செய்யணும்? கொலைகாரன் தெரிஞ்சு நான் ஏன் சார் கூட்டிகிட்டு வரணும்? ஆமாம், நீ தான் கூப்பிட்டு வரணும். உன்னை தானே அவன் புக் பண்ணா. அவன் கொலைகாரன் தான், ஆனால் அவனை கொலை பண்ண போகிறதில்ல, அது மட்டும் நல்லா தெரியும். இல்லை சார், இது சரி வராது சார். நான் புக்கிங் கேன்சல் பண்ணுறேன். இது என் ஃப்ரெண்டு வண்டி சார், பிரச்சனை வேணாம் சார். அவன் வேறு யாராவது புக் பண்ணிக்கிட்டு சார், விட்டுருங்க சார். ஏய், நீ அவனை கூட்டின்னு வரல, அவன் பண்ண கொலையில் உனக்கும் பங்கு இருக்குன்னு ஒன்று தூக்கி உள்ளே வச்சுருவேன். சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க? ஏய், நான் உன்னை மிரட்டல, ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன். நீ அவனை கூட்டிகிட்டு விட்டு வா, நாங்களே இங்கே தான் இருக்கோம். உன் உயிருக்கு ஒன்றும் ஆகாது. கொலைகாரன் தெரிஞ்சு எப்படி சார் கூட்டிகிட்டு வர முடியும்? ஏய், நான் தான் அவன் உன்னை கொலை பண்ண மாட்டான்னு சொல்கிறேன்ல. சார், அட்ரஸ் பக்கத்தில் தான் சார் இருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன் சார். அவனை விட்டுட்டா என்னை விட்டுருவீங்களா சார்? அவனை என்கிட்ட விட்டுட்டு நீ போயிட்டே இருக்கலாம். யார் கூட பிரச்சனை இல்லை சார். வந்துடுறேன் சார், சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஏய், அவன் பார்க்கறது எப்படி இருப்பான்? காலை கட் பண்ணிட்டானே. சே, மேலே யாரோ நடக்கிற சத்தம் கேட்கல. அப்படிலாம் எதுவும் கேட்கலையே சார். ஆமாம் சார், எனக்கு அப்படி தான் கேட்குது. அப்போது நீ மேலே போய் என்னன்னு பாரு. இப்போ தெரியுதா நான் ஏன் கேட்கலன்னு சொன்னது? இது லூசா சார். இப்போ ஃபோனை போட்டு அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் கேளுங்க சார்.
நீ அவனை வண்டியில் இருந்ததுக்கப்புறம் நானே 2 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன். அவன் சொன்ன அடையாளத்தெல்லாம் பார்த்தா அந்த போட்டோவில் இருக்கிறது தான் போல. சார் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிட்டு வந்தேன். யோ வெட்ட வெளியில தெரியுது, போலீஸாக இருந்து பொய் கூட பேசல. சார் ஓடிபி. இது கேபா? இல்லை, என் கார் சர்வீஸில் விட்டுருக்கேன், ஃப்ரெண்டோட காரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார். ஆள் வேறு டைப்பாக இருக்கான். ஏய் இங்கே பாரு, அவனுக்கு தெரியாமல் பேச முடிஞ்சா பேசு, இல்லை பேசாத. ஹெட்ஃபோன் போட்டிருக்குல்ல? சார் அந்த 4 குழுவில் ஒரு குழு பொய்னா அந்த ரேவதி ஏன் பண்ணாத டிரைவர் ஏன் பண்ணியிருந்தா? சார் ஹலோ, சார் ஏன் சார் இப்போ பின்னாடில இருந்து முன்னாடி குதிச்சு வந்தீங்க? ஒய் ப்ரோ, என்னாச்சு? சார் கன்ஃபார்ம் அவன் பைத்தியக்காரன் தான் சார். யோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவன் மனநல பாதிக்கப்பட்டவன்னு. சார் இவனை இங்கே இறக்கி விட்டுருவா சார். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் வரத்துக்கு? சார் இன்னும் ஒரே ரைட் தான் சார், அப்புறம் ஒரே ஸ்ட்ரைட் ரோட் சார். அந்த ரைட்டை எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வெளியே சார் கன்ஃபார்ம் வந்துடுவா சார். நீங்கள் இருப்பீங்களா சார்? ஆமாம், நான் இங்கே தான் இருப்போம். நீ வா. ஆனால் ஒரு விஷயம், காரை விட்டு மட்டும் தயவு செய்து இறங்கிடாத. அங்கே பாத்ரூம் இருக்கா சார்? இருக்கு. பயத்தில் ஊற்றிக்கிட்டு வந்துச்சு சார். சீக்கிரம் வந்துடுறேன். சார் நீங்கள் பின்னாடி போய் உட்காருங்க சார், முன்னாடி வேணாம். இப்போ என்ன, பின்னாடி போகணும் அவ்வளோதானே? ஆமாம். விளையாட்டுக்கு போனதுக்கெல்லாம் சீரியஸ் ஆகணும். அவ்வளோதான், வரான், டாக் பண்ண போகிறோம். ஏன் சார், ஒருவேளை ட்ராப்பாக இருந்து மேலே இருக்கிற ரேவதிக்கு? ஆமாம் இல்லை, அவங்கள மறந்துட்டனே. இந்த போனை மூச்சுக்கிட்ட கொடுத்துரு. டிரைவர் ஒருத்தர் கால் பண்ணுவான், அவனை கார் விட்டு இறங்க வேணான்னு சொல்லிடு. காருக்குள்ளே இருக்கிறதா கிளியர்னு சொல்லிடு. நீ மேலே வந்துடு. மூர்த்தி! ஐயோ அவன் ஃபோன் பண்ணியா? சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் சார் இருக்கு. யோ எங்கேயா போகிற? ஹலோ அண்ணே இங்கே பாத்ரூம் எங்கண்ணே இருக்கு? யார் நீ? அண்ணே இன்ஸ்பெக்டர் இங்கே தான் அட்ரஸ் கொடுத்தாரு, இங்கே தான் வர சொல்லியிருந்தாரு. ஓ டிரைவரா? ஆமாண்ணே ஆமாண்ணே. உன் கூட வந்தாங்க? அந்த மனநல பாதிப்புக்கிட்டானா? ஆமாம், அவன் காரில் தான் உட்காந்துருக்கான். அரங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. யோ அண்ணா இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. அப்படி போய் சார், அந்த டிரைவர் கார் விட்டு இறங்கிட்டா சார். யோ இதே சொல்ற நீ? உனக்கு ஒன்றும் இல்லைம்மா? ஒன்றும் இல்லை சார், தூங்கிட்டேன். என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை, இவ்வளோ போமா.
சார் இவன் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இல்லையே சார். யார் நீங்களா போலீஸா? என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன நடக்குதுங்க? எங்களுக்குமே ஒன்றும் புரியல. அவங்க சேஃபு தானே? சேஃப் தான் சார். ஆமாம். இங்கே நேரத்தில் நீங்கள் என்ன வந்திருக்க? ஏன் சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அலாட் பண்ணியாச்சுல சார். அப்புறம் ஏன் தம்பி இங்கே உட்காரக்கூடாது? கிளம்பு. விடியா சும்மா தானே உட்காந்து. எதுக்கோ நீங்கள் 2 பேரும் போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாமே. நம்ம இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், அப்புறம் என்ன? சார் நான் தான் சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க சார். நான் பார்த்துறேன் சார். சார், என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இருங்க. சார் ஐயோ சார் இப்போ அதான் உங்களே தெரியுமையா. பாரிஸு கால் பண்ணுங்க, 108க்கு ஃபோன் பண்ணுங்க. அப்போ நீங்கள் தான் ரேவதியோட ஹஸ்பண்டு. இவ்வளோ நேரம் அதை தானே சார் சொல்லிட்டு இருக்கேன். ரேவதிக்கு எதுவும் ஆகலைல்ல? நீங்கள் ரேவதியோட ஹஸ்பண்டாக இருந்துட்டு போங்க. இந்த நேரத்தில் எதுக்கு வந்தீங்க? அப்படி வரதை வந்து ரேவதி மேடம் சொல்லவே இல்லையே. நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதே எனக்கு இப்போ தான் சார் தெரியும். நான் கொச்சினில் ஒர்க் பண்ணுறேன் சார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மறுபடியும் அவங்களே கால் பண்ணி மீட்டிங் இருக்குது கிளம்பலையான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் நான் காருக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். நீங்கள் வந்து என்ன பிடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. என் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னையே விட மாட்டீங்க. என்ன தான் நடக்குது இங்கே? வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கேன், ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேறேன்? 4 மிஸ்டு கால். இந்த ஃபோன் மட்டும் ஒர்க் ஆயிருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். யோ இரியா. சார் ரேவதி வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறத பார்த்தேன் சார். அவனை யாருன்னு தான் சார் கேட்டேன். அதுக்குள்ளே என்னை கீழே குனிஞ்சு ஏதோ எடுக்கிற மாதிரி என் காலில் குத்திட்டான் சார். உங்களை சத்தம் போட்டு கூப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என்னை வாயை பற்றி இந்த ரூம்குள்ளே என்னை லாக் பண்ணிட்டான் சார். அவர் தூங்க. சார் ரேவதி எங்க சார்? கொலையே பண்ணிட்டானா? அட கடவுளே. வந்தவன் இவனா பார்த்து சொல்லு. இவன் தான் சார், இவனே தான் சார். காமிங்க. இவன் தான் கொலைகாரனா? இவன் தான் சார் அந்த கேப் டிரைவரு. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகபராக நதியிலே நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகபராக